ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா ஸ்கின்னில் வந்துட்டு நிறையா இரிட்டேஷன்லாம் இருக்குன்ட்டு. அதுக்கு வந்துட்டு நான் எவ்வளோ மருந்தெல்லாம் தேடிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் உள்ள அந்த வயசான பாட்டிலாம் சொன்னாங்க, எதுக்கு இவ்வளோ அலைஞ்சிட்ருக்கீங்க, வீட்டை சுற்றி தான் இவ்வளோ மருந்து இருக்குல்ல, அதை பறிச்சுட்டு மூஞ்சில் போட்டாச்சுன்னா பட்டு போயிடும், 2 நாளில் பட்டு போயிடும்னு சொன்னாங்களா. நானும் எனக்கு தெரியல, இந்த திருப்பூர்லலாம் இருக்கப்போ குப்பைமேனி இலை பவுட்ரு கொடுங்கன்ட்டு நிறைய பேர் இந்த நாட்டு மருந்து கடையெல்லாம் கேட்பாங்க. அப்போ வந்துட்டு இதுதானே எனக்கு தெரியாது. அப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த குப்பைமேனி இலை, இந்த அரிப்பு சொறி சரங்கு இந்த மாதிரிலாம் வருதுன்னா அதுக்கு இந்த சாறு போட்டாச்சுன்னா 2 நாளில் பட்டு போயிடுமா. இந்த மூஞ்சுக்குமே அப்ளை பண்ணலாம், இது ஒன்றுமே பண்ணாதுன்னு சொன்னாங்க. நானுமே அது நல்லா புழிஞ்சு அதில் மஞ்சள் கொஞ்சம் போட்டேன். வாய்க்குள்ளெல்லாம் போச்சு, ஒரு மாதிரி காரமாக தான் இருந்துச்சு. போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த பிம்பிள் இருந்த இடத்துலலாம் மசாஜ் பண்ணுறப்பெல்லாம் ஒன்றும் தெரியல, நல்லாவுமே மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் ரொம்பவுமே எரிய ஆரம்பிச்சிட்டு, அந்த அளவுக்கு மூஞ்சில் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிட்டு, எனக்கு கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது, மூக்குக்குள்ளெல்லாம் போய்ட்டு ரொம்ப எரிச்ச ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே அதை போட்டு கொஞ்சம் ஒரு நாள் கழிச்சுனா அது ஃபுல்லாகவே அந்த பிம்பிள் வந்துட்டு ஒரு மாதிரி பட்டு போய் அதோட ஸ்கின்னெல்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பிம்பிள் வந்து உள்ளார அமைங்கிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை காய்ஸ்.